30/9/25 அன்று பிற்பகல் 1:39 முதல் 1:44 வரை எடுக்கப்பட்ட இக்காணொளியில் நாம் காண்பது, குரோம்பேட்டை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் முன்பாக துரைப்பாக்கம் ரேடியல் மேம்பாலத்திலிருந்து இறங்கி தாம்பரம் செல்லும் பாதையில் போக்குவரத்துக்கு இடையூறாக வணிக நிறுவனங்கள், உணவகங்களுக்கு முன்பாக சட்டத்திற்கு புறம்பாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதையும், 1:39 மணிக்கு சிவப்பு வண்ண பெட்ரோல் வாகனத்தில் காவலர் ஒருவர் உணவுப் பொட்டலம் கொண்டு வந்து வைப்பதையும் நாம் காண்கிறோம். உணவுப் பொட்டலம் வாங்க வரும் காவலருக்கு சட்டத்திற்கு புறம்பாக நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மனமில்லை. காரணம் பொதுமக்களுக்கு நன்கு தெரியும் என்பதால் நான் சொல்ல விரும்பவில்லை. கடந்த 14/9/25 அன்று 7:39 மணிக்கு எடுக்கப்பட்ட காணொளியில் நாம் காண்பது, TN 11G0589 என்ற எண்ணுள்ள போக்குவரத்து ரோந்து வாகனத்தின் முன்பாக இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதையும் போக்குவரத்து காவல்துறை வேடிக்கை பார்ப்பதையும் காண முடிகின்றது. இதுபோன்ற சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் குறித்து போக்குவரத்து காவல் துணை ஆணையரிடம் புகார் அளிக்க சென்றாலும், புகார் அளிக்க செல்பவர்களின் செல்போன்களை அவருடைய அறைக்குள் கொண்டு வரக்கூடாது, வெளியில் வைத்துவிட்டு வர வேண்டும் என்று கூறுவதும், இதைப் போலவே குரோம்பேட்டை சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் அவர்களும் தனது அறைக்குள் செல்போன் கொண்டு வரக்கூடாது என்று சொல்வதை பார்க்கும் பொழுது காவல்துறையில் வெளிப்படைத்தன்மை கேள்விக்குறியாக உள்ளது என்று தெரிய வருகின்றது. இது குறித்து காவல் உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து புகார்தாரர்களை செல்போன் உள்ளே எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் என்ற வகையில் இக்காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மேற்கூறிய காரணங்களுக்காக வருகின்ற 2/10/25 அன்று குரோம்பேட்டை தபால் அலுவலகம் முன்பாக சட்ட போராட்டம் நடைபெற உள்ளது என்பதை சமூக ஆர்வலர் என்ற வகையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவன் மூத்த சமூக ஆர்வலர்களில் ஒருவன் ஜி. பக்தவத்சலம்.